பிரபஞ்சம் என்பது அளவிட முடியாதது. அதுல தெய்வீக சக்திகள் படைப்பை, பாதுகாப்பை, அழிவையும் ஆட்சி செலுத்துது. இந்த பிரபஞ்சத்துல ஒரு காலத்துல தேவதைகள் அமைதியா சமநிலையோடு வாழ்ந்தாங்க. அவங்க ஒளியும் நற்குணங்களும் நிறைஞ்சவங்க. அவங்களுக்கு தலைவரா இந்திரன் இருந்தான். அவன் சொர்க்கத்தின் ராஜா, வானத்தின் ஆட்சியாளர். இந்திரன் மிகவும் மதிக்கப்பட்டவன். ஆனா அமைதின்னா அது எப்போதும் நிலைக்காது. ஒரு சின்ன அகந்தை கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு நாள் துர்வாச முனிவர் சொர்க்கத்தை சுற்றி வந்தாரு. துர்வாச முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர், கோபம் கொண்டவர். அவரோட ஆசீர்வாதம் ஒருவரோட வாழ்க்கையை உயர்த்தும். ஆனா அவரோட சாபம் ஒருவரோட வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. அவரோட கையில லட்சுமி தேவி கொடுத்த ஒரு தெய்வீக மாலை இருந்தது. அந்த மாலை சாதாரண மாலை இல்லை. அது செல்வத்தையும் தெய்வீக சக்தியும் இருக்கிறது. துர்வாச முனிவர் அந்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார். ஆனா இந்திரன் அதை மதிப்போடு ஏற்கல. அவன் தன் சக்தியில பெரும் அகந்தை கொண்டிருந்தான். மாலையை எடுத்த அவன் துர்வாச முனிவரை பார்த்து சிரித்தபடி அதை தன் ஐராவதம் யானையோட தும்பிக்கையில வைத்தான். அந்த 5ஆவதம் யானை அந்த மாலையோட முக்கியத்துவத்தை உணராம அதை தரையில வீசி மிதிச்சது. இந்த நிகழ்வை பார்த்த துர்வாச முனிவர் மிகவும் கோபமடைந்தார். அவர் சொர்க்கத்தை குலுக்கும் அளவுக்கு குரல் எழுப்பி, இந்திரா, உன் அகந்தை உன்னை தெய்வீக பரிசுகளை மதிக்க விடல. நீயும் உன் தேவதைகளும் உங்களோட சக்தியையும் செல்வத்தையும் இழக்க வேண்டும். உங்களுக்கு தெய்வீக பரிசுகளை பெறும் தகுதியில்லை என்று சாபம் கொடுத்தார். துர்வாச முனிவரோட சாபம் உடனடியா செயல்பட்டது. தேவதைகள் ஒரு காலத்துல பிரகாசமா சக்தி வாய்ந்தவங்களா இருந்தவங்க தங்கள் சக்தியையும் செல்வத்தையும் இழந்தாங்க. அவங்களோட தெய்வீக ஆயுதங்கள் மங்கிட்டு அவங்களோட ஒளி மங்கியது. அவங்களோட தன்னம்பிக்கை சிதைஞ்சது. இதை அறிந்த அசுரர்கள் தேவதைகளோட பலவீனத்தை உணர்ந்து சொர்க்கத்தை கைப்பற்ற முயற்சி பண்ணினாங்க. அவங்க சொர்க்கத்தை கைப்பற்றத்துக்காக தங்கள் படைகளை திரட்டினாங்க. சொர்க்கம் ஒரு காலத்துல ஒழுங்கின் அடையாளமா இருந்தது. இப்போது போரோட அச்சத்துல நடுங்கிச்சு. தங்கள் சக்தியையும் நம்பிக்கையையும் இழந்த தேவதைகள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அப்புறம் பிரபஞ்சத்தோட பாதுகாவலரான விஷ்ணுவை போய் பார்த்தாங்க. விஷ்ணு தன்னோட அளவிலா கருணையோடு தேவதைகளோட பிரச்சனையை கவனமா கேட்டாரு. அவர் ஒரு தீர்வை சொன்னாரு. உங்கள் சக்தியை மீண்டும் பெற நீங்கள் பார்க்கடலை கடைய வேண்டும். அதோட ஆழத்திலிருந்து அமிர்தம், அதாவது அமரத்துவத்தோட நெக்டார் வெளிப்படும். ஆனா இந்த பணியை நீங்கள் மட்டும் செய்ய முடியாது. நீங்கள் அசுரர்களோட உதவியை நாட வேண்டும் என்று விஷ்ணு சொன்னார். தேவதைகள் முதலில் தயங்கினாங்க. நம்ம அசுரர்கள் கிட்ட இருந்து காப்பாத்த சொன்ன இவர் என்ன மறுபடியும் அவன்கிட்டயே போய் பேசணும், சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா விஷ்ணுவோட அறிவுல நம்பிக்கை வைத்து அசுரர்களோட ஒப்பந்தம் பண்ணினாங்க. நாம் அமிர்தத்தை சமமா பகிர்ந்து கொள்வோம் என்று அவங்க சொன்னாங்க. அசுரர்களும் அமிர்தம் கிடைச்சா நாமளும் அமரத்தன்மையோட இருக்கலாம் அப்படின்னு இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னாங்க. பின்னர் பார்க்கடலை கடையும் வேலை ஆரம்பமாயிற்று. மந்தாரமலை கடை வழியாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆனா மந்தாரமலை மிகவும் கனமாயிருந்தது. அதை கடலில கொண்டு செல்ல முடியல. பல முயற்சிகளுக்கு பிறகே அதை கடலில வச்சாங்க. ஆனா அந்த மலையை கடலில வச்சு ஆரம்பிச்ச உடனேயே மூழ்க ஆரம்பிச்சது. தேவதைகளும் அசுரர்களும் பல முயற்சி பண்ணங்க, ஒன்னும் பண்ண முடியல. இந்த நேரத்துல விஷ்ணு கூர்மாவதாரமாக மாறினார். அவர் ஒரு பெரிய ஆமையாக மாறி மலைக்கு ஆதரவா தன்னோட முதுகுல தாங்கினார். இப்போது மலை நிலைத்தது. கடை ஆரம்பமாயிட்டு. தேவதைகளும் அசுரர்களும் வாசுகி பாம்போட இரு முனைகளையும் பிடித்து கடைய ஆரம்பிச்சாங்க. கடல் கொந்தளித்தது. அலைகள் மலை மாதிரி எழுந்தன. மந்தார மலை சுழல ஆரம்பிச்சது. அதோட பொன்னிற சிகரங்கள் வானத்தை துளைத்தன. கடலோட ஆழத்திலிருந்து பல அதிசயங்கள் வெளிப்பட்டன. காமதேனு, உச்சைசரவஸ் எனும் தெய்வீக குதிரை மற்றும் லட்சுமி தேவி போன்றவை வெளிப்பட்டன. ஆனா கடல்ல இருந்து வெளிவர எல்லாம் நல்லதில்ல. ஹலாஹலா எனும் விஷம் கடலில் இருந்து எழுந்தது. அதோட புகை வானத்தை இருட்டாக்கியது. அதோட நச்சு பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடியது. இந்த நேரத்துல மறுபடியும் 2 பேரும் அதிர்ச்சியானாங்க. இந்த நேரத்துல சிவன் தன்னோட தைரியத்தோடு முன் வந்தார். அவர் அந்த விஷத்தை குடித்தார். ஆனா
இத பார்த்த பார்வதி தேவி சிவனுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு அவரோட உடலோட மற்ற பகுதிகளுக்கு செல்ல விடாம தன்னோட தொண்டையில தடுத்தார். இதனால் அவர் நீலகண்டராக மாறினார். இறுதியா அமிர்தம் கடலிலிருந்து வெளிப்பட்டது. அசுரர்கள் அதை கைப்பற்ற முயற்சி பண்ணினாங்க. ஆனா விஷ்ணு மோகினி என்ற அழகிய பெண்ணாக மாறி அசுரர்களை மயக்கினார். மோகினியோட அழகுல மயங்கிய அசுரர்கள் அமிர்தத்தை அவரிடம் ஒப்படைத்தாங்க. மோகினி தன்னோட உண்மையான நோக்கத்தோடு அமிர்தத்தை தேவதைகளுக்கு வழங்கினார். தேவதைகள் தங்கள் சக்தியை மீண்டும் பெற்றாங்க. இப்படி கூர்ம அவதாரம் பிரபஞ்ச சமநிலையை மீண்டும் நிலைநிறுத்தியது. இந்த கதை அகந்தையோட விளைவுகளையும் தெய்வீக சக்தியோட மகத்துவத்தையும் உணர்த்துது.